சீர்படுத்தும்
பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர். பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே என் கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. சொல்லுவோம், என் பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் சிறப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் சிறப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். கரங்களை உயர்த்தி பலனே ஓ கண்மலையே ஆறுதலே ஆராதனை என் ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. தாங்கிட பலம் தருகிறீர். தப்பி செல்ல வழி செய்கிறீர். தாங்கிட பலம் தருகிறீர். தப்பி செல்ல வழி செய்கிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே என் கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. சில பலனே பலனே நாம் பலனற்றிருக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களாயிருக்கட்டும், சரீர பலவீனமாயிருக்கட்டும், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் ஒருவர் தான். ஓ நம்முடைய வாழ்க்கை தடுமாறும் பொழுது கர்த்தருடைய பலன் நம்மோடு இருக்குமானால் அவர் நமக்கு கண்மலையும் ஆறுதலாயிருந்து நடத்த நல்லவர். ஆமென். உயர்த்தி பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா. நாம் மாம்சத்தில் இயங்கும் பொழுது நாம் பலனற்று சோர்ந்து போவோம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவரே பலனாயிருக்கிறவர், அவரே திடனாயிருக்கிறவர், அவரே வழிகாட்டியாயிருக்கிறவர், அவரே நமக்கு போதுமானவராயிருக்கிறவர்.
அவர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாத கண்மலை. அவருடைய சன்னிதானத்தில் விடும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். எல்லா சூழ்நிலையிலும் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனமாயிருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களிலே ஜெபிக்க கூடாதபடி, வேதம் வாசிக்க கூடாதபடி, எல்லா சூழ்நிலையிலும் மாறி போகும் பொழுதெல்லாம் நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, ஓ நான் உனக்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிறவர், ஜெபாவியை ஊற்றுகிறவர், வேத வாசிப்பை ஊற்றுகிறவர். கர்த்தருடைய கிருபை எப்போதும் இருக்கத்தக்கதாய் அவருடைய பலன் நமக்கு வேண்டும். பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. ஆமாப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அன்புதான் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறது ஆண்டவரே. நீ நல்ல தேவன், நீர் எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட். கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு மரணம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு மரணம். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். சிலுவையில் நான் தான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையில் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். எல்லாரும் சொல்லுவோம். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு மரணம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு மரணம். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றேன், வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றேன், வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். அதில் இல்லாத வசனத்தினாலே
பெற்றேன். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபை வாழ்வதே என் பாக்கியம், கிருபை வாழ்வதே என் பாக்கியம். கிருபையினால் நான் வாழ்வடைந்தே, கிறிஸ்துவுடனாய் கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையினால் சிலுவையினால் நான் எல்லாரும் சொல்லுவோம், வாழ்வடைந்தேன். கிறிஸ்துவுடன் நான் கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார், என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். அப்பா, உன் கிருபையினாலே கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றேன். அவர் வல்லமையாலே வல்லமையாலே எல்லாரும் சொல்லுவோம், நிரப்பப்பட்டேன். அவர் வார்த்தை உனக்குள் எனக்குள் இருக்கும் பொழுதுதான் விடுதலை. நான் வாழ்வு பெறுவேன். வாழ்வு பெற்றேன். வல்லமையா வல்லமையாலே நிரப்பப்பட்டேன். அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீர் அனைத்தும் அருள பெற்றேன். அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீர் அனைத்தும் அருள பெற்றேன். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் விசுவாசிக்கலாம் என்று சொல்லுங்க. அவர் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அவர் வார்த்தையாலே நான் வாழ்வு பெறுகிறேன். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். அவர் இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் yes Jesus Jesus, தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். அவர் கிருபையா, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையில் வாழ்வதே, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். கிருபையினாலே மீட்கப்பட்டேன். அன்பினாலே அணைக்கப்பட்டேன். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்பினாலே அணைக்கப்பட்டேன். கிருபையினாலே, கிருபையினாலே மீட்கப்பட்டேன். அன்பினாலே அணைக்கப்பட்டேன். தேவாவியால் நிரப்பப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானேன். தேவாவியால்
தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளரும். அப்பா உம் ரத்தத்தால் எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே, உம் தழும்புகளால் எங்களுக்கு சுகம், வார்த்தையால் உம் வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தும். வளரும் ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். Thank you Lord. நம்முடைய கிருபையில் வாழ்வது எங்களுடைய பெரிதான பாக்கியமா இருக்கிறபடியா, இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை மீட்டு கொண்டதுக்காய், உம்முடைய மகிமையினால் எங்களை இறப்புறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு நீர் பாத்திரராக இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் நீர் மிகவும் பெரியவர். எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர். நீர் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் நீர் ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமைக்கும் ஆண்டவரே நீ சிருஷ்டிகளின் தகப்பனாயிருக்கிறபடியால் நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு இணையான ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீர் மிகவும் பெரியவர். நீர் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீ சர்வ வல்லமையுள்ளவர், நீ சதா காலங்களை ஆளுகிறவர். உமக்கு மகிமை மகிமை. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வைத்து
திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோரலை நேராக மாற்றி வள்ளத்தை மேடாக்கினீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. மாற்றி பள்ளத்தை மேடாக்கினீரே. எனக்கு முன்பாக திறக்காத கதவுகள் எல்லாம் நீர் ஒரு வார்த்தை சொல்லுனால் உம் கிருபையால் திறந்திட்டதே. எஸ், ஆண்டவரால் தான் முடியும், ஆண்டவரால் தான் கூடும். நம்முடைய நாம் என்று நிற்கும் பொழுது ஒன்றுமே நடக்காது. எல்லாவற்றையும் கற்றுடைய சன்னிதானத்திலே விட்டு விட்டு சொல்லும் பொழுதுதான் கோணலான காரியங்கள் எல்லாம் நான் நேராய் மாற்றுவேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தின் சூழ்நிலையிலே, உன் எதிர்காலத்திலே. என் எதிர்காலம் கோணலாய் காணப்படுகிறது நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உனக்கு நேராய் மாற்ற அவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது அவர் மேலானவர், அவர் நல்ல தேவன், அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கினீரே. ஓ, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால், உம் கிருபையால், உன் தயவினால், உம் அன்பினால், நீர் அணைக்கிற கரத்தினால், எங்களை பாதுகாக்கிற ஓ பயங்கரமான கரத்தினால், எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற பொல்லாத அந்தகார இருளிலிருந்து விடுவிக்கும் தப்பிவிக்கும் வல்லவராயிருக்கிற உம்முடைய கிருபையினால் திறந்திட்டாவே. ஆராதிப்பேன் என்னை ஒருவரை மாத்திரம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரம்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம்தான். நீர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா எப்போது நமக்குள் இருக்கிறவர். அவர் மகா பெரிய தேவன், அவர் மகா பெரிய ராஜாதி ராஜா. அவரே நல்ல தேவன், அவர் நமக்கு போதுமான தேவன். நம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், நீர் மகிமையின் ராஜா ஆண்டவர். உம்முடைய மகிமைக்கு முன்பாய் எந்த காரியம் நிற்க முடியாது ஆண்டவரே. நீர் மகிமையில் பெரியவர்,
இஸ்ரவேல் ஜனங்களை மகிமையாய் நடத்தின தேவன். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எஸ் லார்ட். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துங்க. துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பையிரு பிரியாமல் காத்தீர். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பிலின்று பிரியாமல் காத்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் என்னை இடைக்கட்டினீர். உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் என்னை இடைக்கட்டினீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மாத்திரம் துதிப்போம். கன மகிமை இயேசு ராஜாதி ராஜா ஒருவருக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே துதி ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதிக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட என்னை மறித்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும் உடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனுக்காக தனியாக நிற்பது.
தேவனுக்காக தனியாக நிற்பது என்ற தலைப்பில் இந்த காலையிலே நாம் பார்ப்போம். நம் பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஏலியா, எலிசாவை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அதிகமாக இவரை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்க முடியாது. இவர் பேர் தான் மிகாயா. மெகாயா என்பதுதான் இவருடைய பேர். இவர் தேவனுக்காக தனியாக நிற்க துணிந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபிட் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக தனியாய் அவர் நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது வந்தாலும் நாம் தேவனுக்காக தனியாக தைரியமாய் நாம் நிற்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்வார். இந்த செய்தி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உற்சாகப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இது ஒரு சவாலான ஒரு செய்தியும் கூட. கிறிஸ்து பிறப்பதற்கு 853 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆகாப் என்னும் ஒரு கொடிய ராஜா அவருடைய கடைசி காலத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் இது. அவன் மனைவி, அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேலை நாம் பார்க்கும்போது இவளை விட மிக கொடிய பெண்ணை நாம் பைபிளில் நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு கொடுமையான ஒரு ராணி தான் இந்த எசபேல். அவர்கள் நாட்களிலே நடந்த நிகழ்ச்சி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25. தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. அவன் மனைவி என்ன செய்யறாங்க? இந்த ஆகாப் ராஜாவை தூண்டி விடுறான், தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று. அப்படி மனைவி அவனை தூண்டும் போது இந்த ஆகாப் செய்கிற கொடுமையான காரியங்களை தான் வாசிக்கிறோம். என்ன கொடுமையான காரியம்? தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இது. சுருக்கமாக நாம் இங்கும் அங்குமாக சில வசனங்களை நாம் எடுத்து நாம் இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 22 அதிகாரம் 1 முதல் இந்த வசனமானது, இந்த சரித்திரமானது தொடர்ந்து போகிறது. 1 முதல் தொடர்ந்து போகிறது. அதில் சில வசனங்களை நாம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 1 வசனம். சீரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருக்கிறது. சீரியா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரிய தேசமும் இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரிய தேசமும் 3 ஆண்டுகள் 2 பேருக்கு எந்த விதமான யுத்தங்கள், சண்டை இல்லாமல் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3ஆம் வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவிடத்துக்கு போயிருக்கும் போது இஸ்ரவேல் ராஜா தன் ஊழியக்கார் நோக்கி, கீலியாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரிய ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ள சும்மா இருப்பேனே என்று அவர் சொல்றாங்க. இஸ்ரவேலின் தேசமானது இப்போது உடைந்து போயிருக்கிறது. தாவீது, சாலமோன், பிறகு அவருடைய மகன் யெரோபாம், ரெஹபாம் என்று சொல்றாங்க. அவங்களுடைய நாட்களில் நடந்த நிகழ்ச்சி. இவன் ஆட்சியில பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்களா இருந்த அந்த கோத்திரங்கள் 10 கோத்திரங்கள் நாங்கள் தாவீதின் வழிமுறைகளை பின்பற்றி வரமாட்டோம் என்று அவங்க வேறு விதமாக போறாங்க, வேறு வழியாக போறாங்க. மீதி 2 கோத்திரம் யூதா, பிறகு பெஞ்சமின் கோத்திரங்கள் அவங்க தாவீதின் சொன்ன வண்ணமாக நடந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்கிறான்? 3ஆம் வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல போயிருக்கும் போது இந்த யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவை சந்திக்கும் போது அப்போது என்ன பேசிக்கொள்றாங்க 2 பேரும்? இந்த சீரியா ராஜாவின் மேலே நாம் படையெடுக்கலாமே, அந்த தேசத்தை நாம் பிடிக்கலாமே என்று 2 பேரும் பேசுறாங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் நாம் சீரியாவை பிடிக்கலாம் வா என்று முடிவெடுக்கிறாங்க. யோசபாத்தை நோக்கி, கீலியாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். அப்போது
இஸ்ரவேலின் அந்த ராஜா யோசேபாத்துல கேட்கும்போது அந்த ராஜா என்ன சொல்றான், இப்போது சரி நாம் போருக்கு புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கு நடந்த நிகழ்ச்சி என்ன? இந்த ஆகாப் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த ராஜா மிக கொடியதான ஒரு ராஜா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ராஜாவா இருப்பதை நம்ம வாசிக்கிறோம். யுத்தம் பண்ண புறப்பட்டு போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்துக்கு நாம் புறப்பட்டு போகும்போது என்ன நடக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் பேசி முடிவு செய்யறாங்க, யுத்தத்துக்கு போகலாம் என்று. அப்போது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கிலியோத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். போவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகள், ப்ராஃபிட், தீர்க்கதரிசி என்றால் வரப்போகிற காரியங்களை முன்னே சொல்வது, 400 பேரை அழைத்துக்கிறான். 400 பேரை அழைத்து கேட்கும் போது இந்த 400 தீர்க்க சொல்றாங்க, ராஜா நீங்கள் யுத்தத்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த யுத்தத்துக்கு நீங்கள் போகும்போது ஆண்டவர் அந்த தேசத்தில் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று இந்த 400 பேரும் ராஜாவிட சொல்றாங்க. இவங்க சொன்னது உண்மையான காரியம் இல்லை, பொய்யான ஒரு ஆவி இந்த 400 பேருக்குள்ள வந்தது, பொய்யான தகவலை சொல்றாங்க. ராஜாவை பிரியப்படுத்த இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன பொய்யான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில ஒருவரை பிரியப்படுத்த நாம் பொய்யான வார்த்தையில சொல்லுவோமானால், ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாக அதுல வெற்றி நாம் காண முடியாது. அநேகர் சொல்வதை பார்க்கிறோம், கர்த்தர் இதை சொல்றார் அதை சொல்றார், இப்படி கர்த்தர் சொல்கிறார் என்று பொய்யான தகவலை சொல்லி அதை நினைத்து நாம் ஆண்டவர் தான் சொன்னார் என்று அதை கேட்டு நாம் நடப்போமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி அங்கு காண முடியாது. அதான் சிலங்க இந்த 400 பேர் சொல்றாங்க நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்று. 7ஆம் வசனம், பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவர்கள் எல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இஸ்ரவேலின் ராஜா இதை சொன்ன உடனே அப்போது யோசபாத் ராஜா சொல்றான், சரி 400 பேரை கேட்டுட்டீங்க, உண்மையான தீர்க்கதரிசி யாராவது இருந்தால் அவனை அழைத்து மீண்டுமாக ஒரு முறை அவனை விசாரிக்கலாம் என்று கேட்கலாம். 400 பேர் போகலாம், போனால் வெற்றி கிடைக்கும் என்றார்கள். அப்போது அந்த இஸ்ரவேல் ராஜா கேட்கிறான், நீங்கள் யாரை விசாரிக்கலாம், நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம், அதான் முக்கியமான காரியம். ஆண்டவரை பிரியப்படுத்தும் போதுதான் அப்போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். 8ஆம் வசனம், அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்மாலின் குமாரனாக மிகாயா என்னும் பேர் உள்ள ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்போது இஸ்ரவேல் ராஜா சொல்றான் யோசபாத்தை பார்த்து, இங்கு ஒருத்தன் இருக்கிறான், மிகாயா என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. அவன் எப்போதுமே உண்மைதான் சொல்லுவான், ஆனால் அவன் என் வாழ்க்கையில எப்போதும் அவன் நல்லதே சொன்னது கிடையாது. எப்போதும் நான் சொல்வதை நான் நினைக்கிற வண்ணமாக அவன் சொல்வது கிடையாது. எப்போதும் என்ன செய்யறான், எனக்கு எதிராக தான் அவன் சொல்வான் என்று அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்லும் போது அப்போது யோசபாத் சொல்லுகிறான், அப்படி சொல்ல வேண்டாம், அவனை கொண்டு வாங்க என்று சொல்லும் போது இப்போதான் அந்த மிகாயான்னு சொல்லப்பட்டுள்ள ஒருவன் இந்த இடத்துக்கு பிக்சருக்குள்ள வரான், காட்சிக்குள்ள வர்றான். மிகாயா என்ன பார்க்கிறோம், ராஜாவா இருந்தாலும் உண்மையை சொல்லுகிறவன். ஆகாப் ராஜாவுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. அவன் யாரா ராஜாவா இருந்தாலும் கூட மிகாயாவை பார்க்கும்போது எப்போதும் என்ன செய்யறான், உண்மையை சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் அவர்களை பிரியப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தாமல் உண்மையை சொல்கிற மகனாக மகளாக நம்ம இருப்போமானால் அப்போதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும்.
நாம் தேவனுக்காக உண்மையாய் நிற்கும் போது உலகம் ஒருவேளை ஒன்று வெறுக்கலாம், ஆனால் தேவனுக்காக உண்மையாய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பான். 13 வசனம். மிகாயாவை அழைக்க போனது அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் ஏகமாய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களிலே ஒருவர் வார்த்தை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார்கள். அப்போது மிகாயாவை சந்திக்கிறாங்க. இப்போது அவனுக்கு ஒரு பிரஷர். என்ன சொல்றாங்க? 400 பேர் சொல்லிட்டாங்க ராஜாவை பார்த்து, நீங்க புறப்பட்டு போகலாம், இந்த யுத்தத்தில் வெற்றி வரும் என்று. இப்போது உன்னை அழைத்திருக்கிறாங்க, நீ போகும்போது அந்த 400 பேர் சொன்னது போல நீரும் யுத்தத்துக்கு போகலாம் ராஜா என்று நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன செய்றாங்க? அந்த மிகாயாவிடத்தை சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மகனாய் மகளாய் இருக்கிற நாம் மற்றவரை போல நாம் நடக்கக்கூடாது. உலக ஜனங்களை போல பொய் பேசி டூப்ளிகேட்டாக மற்றவரை பிரியப்படுத்தி நாம் வாழக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ தான் சொல்ல வேண்டும். இந்த மிகாயா இடத்துல அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, 400 பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதுல நீர் ஒருத்தரும் சேர்ந்து, சரி ராஜாவே இந்த யுத்தத்துக்கு நீ போகலாம் என்று அந்த ராஜாவிடத்துல சொல்லும் போது பெரிய ஒரு ஸ்டோரி. அங்குமாக சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். 26 வசனம். அப்போது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டய தலைவன் ஆமோடத்துக்கும் ராஜாவின் குமாரனாகிய யோசபாத்துக்கும் திரும்ப கொண்டு போனார்கள். இப்போது மிகாவை அழைத்து வர்றாங்க. அழைத்து வரும்போது இப்போது அவன் சொல்றான், ராஜாவே இது நல்லதல்ல என்று சொல்லும் போது, அப்போது என்ன செய்றாங்க? மிகாவை என்ன செய்றாங்க? அவங்க சிறையில் அடைக்கிறாங்க. 27. இவனை சிறைச்சாலையில வைத்து நான் சமாதானத்தோடு வரும் அளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கன்னாங்க. இப்போது மிகாயா உண்மையை சொல்றான், ராஜா இந்த யுத்தத்துக்கு நீங்க போக வேண்டாம் சொன்னதுனாலே ராஜா கோவப்பட்டு மிகாவை சிறையில் வைக்கிறான். சிறையில் வைத்து சொல்ல, நாங்கள் யுத்தத்துக்கு போய் வருகிற வரையிலும் இவனுக்கு சரியான ஆகாரம் கொடுக்க வேண்டாம், ஆகாரத்தை குறைங்க, தண்ணீரை குறைங்க, இந்த சிறைச்சாலை இவனை கஷ்டப்பட்டுட்டோம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த சீரிய ராஜா என்ன செய்றாங்க? அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 30 வசனம். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷமார் யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். அப்போது இஸ்ரவேல் ராஜா சொன்ன யோசபாத்தை பார்த்து, நான் போட்டிருக்கிற ராஜவஸ்திரத்தை நீங்க போடுங்க, இந்த ராஜ ட்ரெஸ் போடுங்க, இந்த யுத்தத்தில் நீங்க புறப்பட்டு வாங்க என்று சொன்னாங்க. இஸ்ரவேல் ராஜா தன் ராஜ உடை யோசபாத்து கொடுத்தான். வேஷம் மாறினான். நீ ராஜாவை போல, இஸ்ரவேல் ராஜாவை போல இருந்து வேஷம் மாறினான். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு இப்படிதான் என்ன செய்யலாம்? வேஷம் மாறி நம்மை பல சிக்கலுக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே, ஆபத்துக்குள்ளே கொண்டு போதை பார்க்கிறோம். ஆபத்துன்னு தெரியாமல் இந்த இஸ்ரவேல் ராஜா நல்லதான் சொல்கிறான்னு நினைத்து அவனுடைய ராஜ வஸ்திரத்தை வாங்கி இந்த யோசபாத் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது அப்போது அங்கு சீரியா என்ன முடிவெடுக்கிறாங்க? அங்கு என்ன செய்யறாங்க? எதிரி ராஜா என்ன முடிவெடுக்கிறான்? முதலாவது எதிரிகளை கொள்வதை காட்டிலும் ராஜாவை முதலாவது கொள்ளுங்கள் என்று ஒரு முடிவோடு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது 34 வசனம் வாசிக்கிறோம். சண்டை நடக்கிறது. அப்போது ஒருவன் நினையாமல் வில்லை நான் ஏற்றியிருந்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளிலே பட்டது. அப்போது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ என்று எனக்கு காயப்பட்டது என்றான். அப்போது எதிரி என்ன செய்யறான்? எதிர்பாராமல் ஒரு வில்லை விட்டான். அது ராஜாவை கொன்றது. உயிர் போகிறது. அப்போ சொல்ல, மீண்டுமாக நம்முடைய தேசம் நாம் சமாரியாவுக்கு போகலாம் என்று அவங்க புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போகும்போது அவன் வழியிலே இறக்குறான். 35. அன்றைய தினமே யுத்தம் அதிகரித்து ராஜா சீரியாவுக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள்.
சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தத்தின் தட்டிலே வடிந்தது. இந்த ராஜா அப்போது அந்த இடத்துல இறந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. 38 அந்த இரத்தத்தை அவனுடைய கவரத்தையும் சமாரியான் குளத்திலே கழுவும்போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. அந்த ராஜா போட்டிருந்த அந்த உடையை கொண்டு வந்து சமாரியாவில் இருக்கிற ஒரு குளத்துல கழுவும் போது அப்போது அந்த குளத்துல நாய்கள் வந்து தண்ணீர் குடிப்பது மட்டுமல்ல, அந்த ராஜாவோட ரத்தத்தையும் சேர்த்து அந்த நாய்க்கு குடிக்கிறது. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன வண்ணமாக அங்க நடப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. 400 தீர்க்கதரிசி சொல்றாங்க, ராஜாவே நீங்கள் புறப்பட்டு போகலாம், உனக்கு கர்த்தர் வெற்றி தருவார் என்று. ஆனால் ஒருத்தர் மட்டும் தனியா நிற்கிறான், மிகாயா. நீங்க போக வேண்டாம், யுத்தத்துக்கு போக வேண்டாம் சொன்னால் கூட உண்மை பேசின அவனை சிறைச்சாலைக்குள்ளே அந்த ராஜா வைத்தான். பொய் பேசின 400 பேரை நம்பி ராஜா யுத்தத்துக்கு போனான். அப்போது அந்த யுத்தத்திலே அவன் இறந்தான்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசிகளா இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? 10 பேர் என்ன சொல்றாங்க அது முக்கியம் இல்ல. நம்மை குறித்து, இந்த வாழ்க்கை குறித்து 10 பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையிலே நீ முன்னுக்கு வர முடியாது, முன்னேற முடியாது, வெற்றி காண முடியாது, வருமானம் வராது, வேலை வராது, திருமணம் இருக்காது, குழந்தை பிறக்காது. 10 பேர் சொல்லுவாங்க. 10 பேர் சொல்வதனாலே அது உண்மை அல்ல. எப்படி இந்த மீகையா ஒருத்தன் உண்மை சொன்னான், இதே போல எப்போது தேவன் நம்மை குறித்து சொல்ற அந்த உண்மையான வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது வெற்றி காணலாம். இதுல நாம் பார்க்கிற சத்தியம் என்ன? தேவனுக்காக தனியாக அவன் நின்றான். அங்கு அவன் சொன்ன வண்ணமாக நடக்கிறது. நாமும் கூட தேவனுக்காக உண்மையாய் நிற்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி காணலாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக தனியா நில்லுங்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பு கட்டும் ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. Take care.